வணக்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை கூழ் ஊற்றுவாங்க இல்லைங்களா, அதுக்கு பிடி கொழுக்கட்டை வைப்பாங்க. அதனால் நான் அந்த கொழுக்கட்டை வீட்லேயே அரிசி எங்கள் வீட்லேயே இருந்த அரிசி எடுத்து ஊற வச்சு 1/2 hour ஊற வச்சுங்க. காற்றுலேயே நல்லா காய வச்சுட்டேங்க. அந்த அரிசி எடுத்து பிடிக்கும்போது கையில் ஒட்டாமல் அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நான் மிக்ஸி ஜாரில் போட்டு இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இதை ஜலிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்டிலே இந்த மாதிரி அரிசி எடுத்து வீட்லேயே பச்சரிசிங்க இந்த மாதிரி எடுத்து செஞ்சாலும் கொழுக்கட்டை வரும். கடையில் மாவு வாங்கி செஞ்சாலும் கொழுக்கட்டை மாவுன்னு வாங்கி செஞ்சாலும் அதுலேயும் கொழுக்கட்டை வருங்க. இப்போ நான் வீட்லேயே செய்ய போகிறேங்க பிடி கொழுக்கட்டைக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி மாவு நல்லா நைஸாக இருக்குங்க. எடுத்துங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நொய்யி மாதிரி இருக்கும். நம்ம மாவு அதிகமாக வேணும்னா மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாவு நம்ம ஜலிச்சு வச்சுலிங்களா, ஒரு கடாயில் போட்டு நம்ம இதை வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. இப்போ நம்ம ஜலிச்ச மாவை கடாயில் போட்டு இல்லைங்களா, அது நம்ம வறுத்துடலாங்க. சிம்மில் வச்சு நல்லா வறுத்துருங்க. பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வறுத்துருக்குங்க. நம்ம இந்த மாவை நம்ம கை எடுக்காமல் இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருக்கணும். கையை எடுத்து அடியில் தீஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருங்க. இப்போ நமக்கு நல்லா வறுபட்டுச்சான்னு பார்க்குறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் பார்த்து இது ஒரு சின்னதாக எடுத்து இது மாதிரி ஒரு கோடு மாதிரி போட்டு பாருங்கள். கோடு மாதிரி போட்டு பார்த்திங்கன்னா அது கரெக்டாக இது மாதிரி திரி இல்லாமல் வரும். அப்போ நம்ம கரெக்டான பதத்துக்கு எடுக்கிறோன்னு அர்த்தங்க. இப்போ நம்ம மாவு எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணுங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு அதே கடாயில் நான் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்குங்க. இந்த தண்ணி கொதிச்ச பிறகு நம்ம அதில் வெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. வெள்ளை நம்மளுக்கு இனிப்புக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. லைட்டாக கொதிச்சிச்சுன்னா ஈஸியாக கரைஞ்சிடும். அதனால் தண்ணி லைட்டாக கொதிக்கிட்டேங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது நம்ம இதை கொட்டிக்கலாம். இது கொதிச்சா மட்டும் போதுங்க. வெள்ளம் கரைஞ்சி வந்தால் இது பாகுபதெல்லாம் கிடையாது. இது கொதிச்சு வரட்டும். இப்போது வெள்ளம் கரைஞ்சி நமக்கு இந்த மாதிரி இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குனுங்க. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வடிகட்டும் போது இதில் ஏதாவது டஸ்ட்டு இந்த மாதிரி எதனா கல் மாதிரி எதனா இருந்துச்சுன்னா அதில் அப்படியே நின்றுடுங்க. அதனால் வடிகட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா தேங்காய்ங்க நான் துருகி வச்சுருக்கேன். 2 பீஸுங்க. இது ஒரு 1/2 ஸ்பூனு நெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பச்சை போட்டால் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அதனால் நெய் விட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வச்சுங்க. இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கட்டுங்க. இது நம்ம வடிகட்டி வச்ச வெல்லம் தண்ணிங்க. இது ஒரு கொதி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி சேர்த்துக்கிட்டு கட்டி இல்லாமல் அப்படியே கலந்து விடுங்க. கட்டிப்படாமல் இருக்கும். இப்போ இதிலே நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்திக்கலாங்க. சால்ட்டு இல்லை கல் உப்பு எதுனா சேர்த்திங்க, கரைஞ்சிடும். கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு சேர்த்திக்கலாங்க. நம்ம வதக்கி வச்சுருக்க தேங்காய் சேர்த்திக்கலாங்க. இல்லை ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ டேஸ்ட்டாக இருக்குங்க. உப்பு சேர்த்தினா இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம்னா ஒரு 1/2 ஸ்பூன் விட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி எடுத்து வச்சிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தேங்க. மாவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்குங்க. இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்குங்க. ஓரளவுக்கு கொஞ்சமாக இல்லை எண்ணெய்னாலும் தடவிக்குங்க. இப்போ நம்ம சின்ன சின்ன இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி உருட்டிக்குங்க. சூடு ஆறின பிறகு செய்யுங்க. சூடு ஆறினா கை குத்திக்கும். இப்போது நம்ம இந்த விரல் வச்சு இப்படி ப்ரெஷ் பண்ணுங்கள்.
உங்களுக்கு இன்னும் சின்ன சைஸாக வேணாலும் சின்னதாக எடுத்துங்க. எவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக முடிஞ்சது பாருங்கள் பிடி கொழுக்கட்டை. பார்த்திங்கன்னா நம்ம எல்லா மாவும் இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சி வச்சாச்சுங்க. இப்போது ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க. இட்லி குண்டா வச்சுட்டு அதில் வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. இப்போது இது வந்து அடித்தட்டுன்னுவாங்க. தட்டு வந்து 3, 2 இருக்கும். நான் வந்து எப்போவுமே அடித்தட்டு தாங்க வைக்கணும். இப்போ வந்து அடி பாத்திரத்தில் மேலே இருக்கிறது வைக்கல. இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டை இதில் வச்சுக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா கோவிலுக்கு எடுத்துன்னு போவாங்க பாருங்கள், மாவிளக்கு. அதோ கூட வந்து இந்த மாதிரி இந்த மாவுலேயே வந்துங்க விளக்கு மாசி செஞ்சுட்டு இதில் நெய் விட்டு திரி போட்டு 3 விளக்கு 5 விளக்கு அது மாதிரி ஏற்றின்னு போவாங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது மாதிரி செஞ்சு பாருங்கள். அகல் விளக்கும் அதில் ரொம்ப நேரம்னாங்க ஒரு 10 நிமிஷம் போதுங்க. ஏற்கனவே மாவை வந்து நம்ம நல்லா வறுத்து வச்சுருக்கோம். நல்லா சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளோதாங்க. மூடி போட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பார்த்தாவே கலர் தெரிஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம செஞ்சு வச்ச விளக்கு பாருங்கள். இதில் வந்து நம்ம எண்ணெய் விட்டு திரி போட்டு அப்படியே வந்து ஏற்றுனா நல்லா எரியுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆடி மாதம் கூழ் ஊற்றுறாங்க இல்லைங்களா, அப்போ வந்து கும்பசோறு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த சாப்பாட்டை கூட இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை இந்த மாதிரி விளக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க. நீங்களும் இந்த ஆடி மாதம் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. நீங்கள் இப்படி அழுத்தி பாருங்கள், இல்லை புட்டு பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. பார்க்கும்போது தெரிஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.